வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல ஜோரோவோட பிக்கஸ்ட் எய்மா இருக்குது வேர்ல்டுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் ஆகணுங்கிறது தான். இது அவனுக்காக மட்டும் கிடையாது. அவரோட சின்ன வயசுல ரைவலாவும் ஃப்ரெண்டாவும் இருந்த குயினா இருக்கா இல்லையா, அவளுக்கு பண்ண பிராமிஸ்க்காகவும் ஜோரோ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் ஆகணும்னு நினைச்சிருந்திருப்பான். சோ இதுக்காக ஜோரோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான். ஸ்ட்ரா ஹெட்ல ஃப்ரீயா இருக்க டைம் பார்க்கலாம். ஒருத்தவங்க ஒன்னு பண்ணிட்டு இருந்தாலும் ஜோரோ வந்து ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான், இல்லைன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான், அப்படி இல்லைன்னா தூங்குவான். ஜோரோ வந்து 3 ஸ்வார்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுவான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 3 ஸ்வார்ட் ஸ்டைல்ல ஜோரோ வேற லெவல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஜோரோ வந்து நிறைய பேட்டில் பண்ணிருக்கான். சோ இந்த நிறைய பேட்டில்ல நிறைய டைப் ஆஃப் ஸ்வார்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கான். இந்த வீடியோல ஜோரோ யூஸ் பண்ண எல்லா ஸ்வார்டையும் பார்க்க போறோம். அதுலயும் எது ரொம்ப பவர்ஃபுல், எது வீக் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. வாடோ இச்சிமோஞ்சி. இந்த ஸ்வாடு வந்து குயினாவோட ஸ்வாடு. ஸோ அவள் டெத் ஆனதுக்கு அப்புறமா அவளோட அப்பா வந்து ஜோரோவுக்கு வந்து கொடுத்துருப்பாரு, கோஷிரோ. இவர் தான் ஜோரோவோட சென்சேயும் கூட. ஸோ இந்த ஸ்வாடு ஜோரோட்ட இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு நினைச்சாலையா, அது எப்பவுமே ரிமைன் பண்ற மாதிரி இந்த ஸ்வாடு வந்து ஜோரோட்ட வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜோரோ வந்து இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கலாம். மீகாக்கு அகைன்ஸ்டா வந்து ஜோரோ வந்து பேட்டில் பண்ண போயிருப்பான் இல்லையா. ஸோ அப்போதைக்கு இவனால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பேட்டில் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஜோரோ வந்து போயிருந்திருப்பான். பட் அந்த பேட்டில 2 ஸ்வாடு உடைஞ்சிருந்திருக்கும். உடையாம இருந்த ஸ்வாடு வந்து இச்சிமோஞ்சி தான். இந்த ஸ்வாடு வந்து இருக்க பவர்ஃபுல் ஆயிட்டே இருந்திருக்கும். டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் பார்க்கலாம், ஜோரோ வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதை இந்த ஸ்வாட்ல கவர் பண்ணி பேட்டில் பண்றப்போ இது வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். பிக்காவை அசால்ட்டா இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருப்பான். அது மட்டும் கிடையாது, கைடோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ இந்த ஸ்வாடை வந்து ஜோரோ வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஸ்வாடு வந்து பர்மனண்டா பிளாக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அன்நேம்டு ஸ்வாடு. இந்த ஸ்வாடு வந்து ஜோரோ யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரியலான ஸ்வாடு. ஸ்டார்டிங்ல அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு மரக்கட்டையை வச்சு தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் ஜோரோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேன் ஆக நினைக்கிறான். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதை பார்த்த கோசப்ரோ இவனுக்கு வந்து 2 ரியலான ஸ்வாட் வந்து கொடுத்திருந்திருப்பாரு. இவர் வந்து வானோ கண்ட்ரியை சேர்ந்தவர். ஸ்வாட் மேக் பண்றதுல இவர் வந்து ஒரு கிங். ஸோ பாக்குறதுக்கு சிறுசின்னு இருந்தாலும் ஜோரோ பண்ண ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இந்த 2 ரியலான ஸ்வாடை வந்து கொடுத்திருப்பாரு. ஜோரோவுக்கு அந்த ஸ்வாட் எடுக்கிறப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க, செம்ம சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த 2 ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் குயினாவுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ண போயிருப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி குயினாவுக்கு அகைன்ஸ்டா வந்து ரைவலா பேட்டில் பண்ணலையா, அப்போதைக்கு வந்து வுட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்வாட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரியலான ஸ்வாடை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பேட்டிலையும் இவனால வந்து வின் பண்ணியிருக்க முடியாது. இந்த 2 ஸ்வாடை வந்து ஜோரோ வந்து ரொம்ப நாள்ங்கிறது வச்சிருந்திருப்பான். இந்த ஸ்வாட் வந்து எப்போ போயிருந்திருக்குன்னா மீகாவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ அந்த பேட்டில் அப்போ இந்த 2 ஸ்வாடும் தெரிச்சிருந்திருக்கும். பட் இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்வாடு கிடையாது, வீக்கான ஸ்வாடு தான். பட் ஜோரோ வந்து இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி நிறைய பேட்டில்ங்கிறது பண்ணியிருக்கான். பட் அந்த நிறைய பேட்டில்ல வின்னும் பண்ணியிருந்திருக்கான். அதை மீகாக்கு முடிச்சு விட்டாரு. ஜோரோக்கு வந்து 2 ஸ்வாட் பிரேக் ஆனது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இச்சிமோஞ்சி வச்சு மட்டும் தான் பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். அப்போதைக்கு ஒரு பவர்ஃபுல்லான பைரேட்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் வந்து பண்ணிருப்பாங்க. ஆர்லாங் பைரேட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில்ங்கிறது வந்து போயிட்டு இருக்கும். நாமிக்காக எல்லாருமே பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ ஜோரோ பேட்டில் பண்ண பர்சன் தான் ஆக்டோபஸ் ஹாச்சி. இவன் வந்து 6 ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அப்போதைக்கு ஜோரோ வந்து சிங்கிள் ஸ்வாட் யூஸ் பண்ணி மட்டும் தான் பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த பேட்டில முடிக்கிறதுக்காக 2 பேர்கிட்ட இருந்து ஜோரோ வந்து ஸ்வாடை வந்து கடன் வாங்கிட்டு இருப்பான். ஜானி, யோசோக்கு அவங்க 2 பேர்ட்டையும் ஸ்வாட் வந்து வாங்கி இருந்திருப்பான். அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஜோரோ யூஸ் பண்ண எந்த ஸ்வாட் மாதிரியே இருக்காது. அது ரொம்ப டிஃபரெண்டா வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த 2 ஸ்வாட் வாங்கினதுக்கு அப்புறமா ஜோரோ வந்து ஹாஞ்சிக்கு அகைன்ஸ்டா 3 ஸ்வாட் ஸ்டைல் பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பான். பேட்டில்ல ஹாச்சியை முடிச்சு விட்டுட்டு இந்த 2 ஸ்வாட் வாங்கினா இல்லையா, ரொம்ப அவங்கள்ட்டே அந்த 2 ஸ்வாடையும் ஜோரோ வந்து கொடுத்துருப்பான். சண்டை கிட்டட்சு. இந்த ஸ்வாட் வந்து ஒரு கர்ஸ்டு ஸ்வாட். இந்த ஸ்வாடை கடையில செல் பண்றதுக்கே செல்லர் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கர்ஸ் வந்து நிறைய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வாட் யூஸ் பண்ற ப்ரீவியஸ் யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டெத் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்வாட் யூஸ் பண்றப்போ அந்த ஸ்வாட் பேட்டிலுக்காக ரொம்ப ஹங்கரா இருக்குமா, பிளட் தெரிக்கணும் அந்த ஸ்வாடுக்கு வந்து. அதனால பேட்டில் கொண்டு போயிட்டு ரொம்ப டேஞ்சரான ஒன்ல வந்து மாட்டி விட்டுருது. அதனால நிறைய பேர் வந்து டெத் ஆயிருக்காங்க. இந்த ஸ்வாடோட கர்ஸ்ங்கிறது கிட்டட்சு ஃபேமிலில இருந்து வந்து இருந்திருக்கும். சோ இந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, இது யார் யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து நம்மள யூஸ் பண்றதுக்கு இவங்க ஒர்த்தான் சொல்லிட்டு நம்பினாதான் இந்த ஸ்வாட் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஜோரோ அவனோட லக்க வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து போடுவான். அந்த ஸ்வாடை தூக்கி போட்டுட்டு கையை நீட்டிட்டு நிற்பான். அந்த சீன் பாக்குறப்பெல்லாம் நமக்கு வந்து அப்படியே பக்குன்னு இருந்துகிட்டு இருக்கும். பட் அந்த ஸ்வாட் ஜோரோட கையை கட் பண்ணாம அப்படியே விழுகும். ஸோ அதுல இருந்து ஜோரோ வந்து அந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஜோரோவுக்கு மட்டும் அந்த கர்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்காது. ஏன்னா ஜோரோ அந்த ஸ்வாடை யூஸ் பண்ற அளவுக்கு ஒர்த்தியான ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருக்கனாலதான் ஜோரோவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்காது. இந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி ஜோரோ வந்து நிறைய தரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருப்பான். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு பிக்மம், கைடோ. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து போடுவாங்க. ஸோ அந்த அட்டாக்க ஜோரோ ஸ்வாட் யூஸ் பண்ணி ஸ்டாப்
பண்ணுவான். அதுல ஜாயின் பண்ண ஸ்வாட்ல இந்த ஸ்வாடுமே ஒரு ஸ்வாடு தான். அந்த அளவுக்கு இந்த ஸ்வாடு வந்து பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. யுபசரி இந்த ஸ்வாடு வந்து 50 ஸ்கில்ஃபுல் கிரேட் ஸ்வாட்ல ஒரு ஸ்வாடு. இந்த ஸ்வாடு எப்படி ஜோரோவுக்கு கிடைச்சிருக்கும்னா, மீகாக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ 2 ஸ்வாடு பிரேக் ஆனது இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காண்டி தான் ஒரு ஷாப்புக்கு வந்து போயிருப்பான். அதுல ஜோரோ ஃபைண்ட் பண்ண ஒரு ஸ்வாடு தான் சண்டே கிட்டெட்சு. ஸோ இன்னொரு ஸ்வாடு வந்து அந்த ஷாப் ஓனரே ஜோரோவை பார்த்துட்டு ஒரு வேப்ல கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்வாடு தான் யுபசரி. அந்த கடை ஓனர் இருக்கார் இல்லையா, அவரு ஜோரோ மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்வாட்ஸ்மேனுமே பார்த்திருக்க மாட்டாரு. ஜோரோவை பார்த்து வியந்தனால தான் இந்த ஸ்வாடை வந்து அவனுக்கு கிஃப்டா வந்து கொடுத்திருந்திருப்பாரு. ஜோரோ இதை யூஸ் பண்ணியும் நிறைய தரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஒரு பாயிண்ட்ல வந்து செம்மையா டேமேஜ் ஆயிருந்திருக்கும். எப்பன்னா ராபின் இருக்கா இல்லையா, ராபினை ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி போயிருப்பாங்கல்ல, அப்போதைக்கு மெரைன்ல கேப்டனா இருக்க ஷூக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து ரெஸ்ட்லெஸ் டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ அவனோட பவர்ங்கிறது வந்து அவனால ரெஸ்டா வந்து மாற்ற முடியும். ஸோ அதுல இந்த ஸ்வாட் வந்து அஃபெக்ட் ஆயிரும், ரொம்ப டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது பெருசா யூஸ் பண்ண முடியாத மாதிரி அந்த ஸ்வாடுங்கிறது வந்து போயிடும். த்ரில்லர் பார்க்கா இருக்கு இல்லையா, அப்போதைக்கு இந்த ஸ்வாடுக்கு ட்ரிபியூட்டை போட்டு வேற ஸ்வாடை வந்து ரீப்ளேஸ் பண்ண போயிடுவான். சூசுயி இது 21 கிரேட் ஸ்வாட்ல ஒன் ஆஃப் த ஸ்வாடு. இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணது வந்து ரியூமா யூஸ் பண்ணிருப்பாரு. இவர் வானோல இருந்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட்ஸ்மேன். டெத் ஆனதுக்கு அப்புறமா இவரோட சேர்த்து இந்த ஸ்வாடையும் புதைச்சிருந்திருப்பாங்க. ஸோ மோரியா இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா இவரோட டெட் பாடியையும் அப்புறம் இந்த ஸ்வாடையும் திருடிட்டு வந்துருவான். திருடிட்டு வந்து இவனோட ஷேடோவை யூஸ் பண்ணி அவர் வந்து சாம்பி பைரேட் ஆகி இருந்திருப்பான். ஸோ அதனால அவனோட பைரேட் குரூ வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். த்ரில்லர் பார்க்ல ஜோரோவுக்கு ரியூமாவுக்கு வந்து பேட்டில் நடக்கும் இல்லையா, ஜோரோ பண்ண பேட்டில பார்த்துட்டு ரியூமா வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாரு. ஜோரோ தரமா ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால ஜோரோவுக்கு ரியூமா வந்து இந்த ஸ்வாட் வந்து கொடுத்துருந்திருப்பாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாடு. இது பிளாக் ஸ்வாடு வேற. இந்த ஸ்வாட் ஒன்று கிடைச்சது ஈஸியான ஒன்று கிடையாது. ஏன்னா ரியூமாலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்ஸ்மேன். அவரு ரெகக்னைஸ் பண்ணி ஜோரோவுக்கு வந்து கொடுத்துருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஜோரோ ஸ்வாட் யூஸ் பண்றதுல எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல் ஆகிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தரமான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து இது ஸ்வாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கத்தி. ஸோ வானோ ஆர்க்ல வந்து ஒரு கில் வந்து நடந்திருக்கும். அந்த பழியை ஜோரோ மேல தூக்கி போட்டுருவானுங்க. ஸோ அதனால ஜோரோ பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து செப்போக்கு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சின்ன ஒரு கத்தி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி செப்போக்கு பண்ற மாதிரி போயிருப்பான், ஆனா பண்ணிருக்க மாட்டான். செப்போக்குன்னு என்னன்னா அவங்களே வயிற்று கிழிச்சிட்டு சாவாங்க இல்லையா, அதுதான். ஸோ கில் பண்ணாலையா அவன் அங்கதான் இருந்துகிட்டு இருப்பான். இப்போ ஜோரோ என்ன பண்ணுவானா, அந்த சின்ன கத்தி இருக்கு இல்லையா, அதுல அவனோட ஹாக்கியை யூஸ் பண்ணி லாங் ரேஞ்சில இருந்து ஒரு ஸ்லாஷை போட்டு அவனை வந்து கில் பண்ணிடுவான். அவனை கில் பண்ணனால அவனுங்களோட ஆளெல்லாம் ஜோரோ வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்போ ஜோரோ இந்த ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு அசால்ட்டா ஏகப்பட்ட பேரை வந்து கில் பண்ணியிருந்திருப்பான். இது வந்து இந்த கத்தியோட பவர்லாம் கிடையாது, ஜோரோவோட பவர் தான் அந்த பேட்டில் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஜோரோ வந்து என்னதான் ஒரு சின்னதா கத்தி இருந்தாலுமே அதை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பான். பியூட்டிஃபுல் ஓனிகிரின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து ஒரு அட்டாக் போட்டிருப்பான். வானோ கண்ட்ரில வந்து இந்த பேட்டில் வந்து பார்த்திருக்கலாம். ஜோரோ வந்து சூசி ஸ்வாட் வச்சிருந்தாலையா, அந்த ஸ்வாடை யூகிமாருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து திருடிடுவான். ஏன்னா அது வந்து வானோட ட்ரெஸ்ஸர் ஒன்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவன் திருடிடுவான். ஸோ அப்போதைக்கு ஜோரோவுக்கும் அவனுக்குமான சண்டைங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்படி பேட்டில் போயிட்டு இருக்கப்பவே இன்னொருத்தன் வந்து வருவான். அவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர் தான். அவன் வந்து இந்த குயினை கில் பண்ண வந்திருப்பான் இல்லையா, அப்போதைக்கு ஜோரோ போயிட்டு ஸ்டாப் பண்ணுவான். அப்போ அவங்களுக்கான பேட்டில்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆல்ரெடி ஜோரோட்ட வந்து 2 ஸ்வாட் தான் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஜோரோவுக்கு வந்து தரமான ஒரு அட்டாக் விழுந்துடும். அவனோட உடம்புல குத்தி அந்த வெப்பனை வந்து வெளில எடுத்துருக்க முடியாது. அதை ஜோரோ எடுத்து வாயில வச்சுட்டு 3 ஸ்வாட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுவான். அப்போதைக்கு தான் பியூட்டிஃபுல் ஓனிகிரின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் போட்டிருப்பான். இந்த பேட்டிலோட அனிமேஷனுமே செம்ம சூப்பரா இருக்கும். அடுத்து என்மா, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாடு. இதுவுமே 21 கிரேட் ஸ்வாட்ல ஒன் ஆஃப் த ஸ்வாடு. இந்த ஸ்வாட் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ஓடன் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ஜோரோ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். இது யூஸ் பண்றது ஈஸியான ஒண்ணு கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ஸ்வாடை யூஸ் பண்றப்ப என்ன ஒரு டேஞ்சர்னா, இவங்களோட ஹாக்கி இருக்கு இல்லையா, அது அதிகமா சக் பண்ணும். பட் அதனால என்ன ஆகும்னா அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாவும் அதால வந்து அட்டாக் பண்ண முடியும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணாம பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களே, இவங்க வந்து கொலாப்ஸ் ஆயிருவாங்க. அதனால இவங்களால கண்டினியூவா பேட்டில்ங்கிறது வந்து பண்ண முடியாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி பெஸ்டா பேட்டில் பண்ண முடியும். ஓடன் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் கைடோ டிராகன் ஃபார்ம்ல இருக்கப்பவே அவனுக்கு வந்து ஒரு மார்க்கை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஜோரோ வந்து இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஜோரோக்கு எப்படி இந்த ஸ்வாடு வரும்னா, சூசி இருக்கு இல்லையா, அது வந்து வானோட ட்ரெஸர். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக அந்த ஸ்வாடை எடுத்துட்டு ஜோரோவுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்வாடு தான் என்மா. இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் கிங்குக்கு அகைன்ஸ்டா, அதுக்கப்புறமா நம்ம கைடோக்கு அகைன்ஸ்டாலாம் தரமான பவர்ஃபுல்லான பேட்டில் எல்லாம் ஜோரோ வந்து பண்ணியிருந்திருப்பான். ஜோரோ வந்து பேட்டில் பண்றப்போ எல்லா டைமே ஜோரோட்ட வந்து ஸ்வாடுங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்காது. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சில ஸ்வாடுங்கிறது வந்து மிஸ் ஆகும். ஏன்னா 3 ஸ்வாட் ஸ்டைல் வந்து ஜோரோ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போதைக்கு பேட்டில் நடந்துட்டு இருக்கப்பவே அங்க இருக்க ஒரு சில ஸ்வாடை யூஸ் பண்ணியும் நிறைய பேட்டில் வந்து ஜோரோ வந்து பண்ணியிருப்பான். ட்ரம்ப் பார்க்ல வந்து பார்க்கலாம், ஜோரோவுக்கு பேட்டில்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ட்ரைபிள்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஜோரோட்ட வந்து ஸ்வாட் இருக்காது. அப்போ அவங்கள அடிச்சு போட்டு அவங்களோட ஸ்வாட் எடுத்து 3 ஸ்வாட் ஸ்டைல் வந்து ஜோரோ வந்து வெறித்தனமா யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா ராபினை வந்து சேவ் பண்ண போவாங்க இல்லையா, அப்போ கேப்டன் ஷூ அந்த ரெஸ்ட்லெஸ் ஃப்ரூட் டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்கல்ல, ஸோ அவனுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஜோரோட ஸ்வாடு பேர் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவான்னா மெரெயினோட ஸ்வாடு
ஒண்ணு எடுத்து வந்து யூஸ் பண்ணுவான். ஜோரோ அப்பப்போ அங்க இருக்க ஸ்வாட் எடுத்துமே நிறைய பேட்டில்ங்கிறத வந்து ஜோரோ வந்து பண்ணியிருந்திருப்பான். ஜோரோ யூஸ் பண்ணதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்னா நான் வந்து என்மா தான் சொல்லுவேன். அது ஸ்வாட்னு சொல்ல முடியாது. அந்த செப்பக் யூஸ் பண்ண ஒரு கத்தி இருந்தது இல்லையா? அத வந்து நம்ம வீக்கா கன்சிடர் பண்ணலாம். நீங்க எந்த ஸ்வாட வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறீங்க? எத வீக்ன்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க.